ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे मनोजवं मार्तुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धोः मत्कार्यं साधयः प्रभो। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशटकोप श्रीरंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवत्सरकार्य महादेशिकाय नमः। இரண்டாம் ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தை நாம் அனுபவிக்க இருக்கோம். அதில் முதல் பிரஷ்னம், ராஜா அதாவது பரீட்சித் மகாராஜா சுகபிரம்மத்தை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறார். சுகபிரம்ம மகரிஷியை பார்த்து கேள்வி கேட்குறார். ராஜா உவாச்ச பிரம்மணா சோதிதோ பிரம்மன் குணாக்கியானே குணஸ்ய ச யஸ்மை யஸ்மை யதா பிராஹ நாரதோ தேவ தர்ஷனஹ. சொல்கிறார், நாரதர் சதுர்முக பிரம்மாவிடத்திலிருந்து இந்த உபதேசத்தை நேரடியாக வாங்கியிருக்கார் இல்லையா, இந்த பாகவதத்தை. அப்போ பரீட்சித் மகாராஜா கேட்குறாரா, நாரதர் அப்படி பிரம்மாவிடத்திலேருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை முதல்ல அவர் கேட்டார் இல்லையா, அவர் மேற்படி பகவன் லீலைகளை பகவத் குணங்களை எப்படி விவரணமாக சொன்னார் அண்ட் யாருக்கு முதல்ல சொன்னார்? ஏதத் வேதிதுமிச்சாமி தத்துவம் தத்துவவிதாம்பர ஹரேர் அத்புத வீரியஸ்ய கதாலோக சுமங்களாக. அதனால் பகவானை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதை எம்பெருமான் மங்களங்களை அனுகிரகிக்கக்கூடியவன். எல்லா ஜீவாத்மாக்களுக்கும், ஒன்று ரெண்டு இல்லை, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் எல்லா லோகங்களில் இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கும் அந்த மங்களங்களை அனுகிரகிக்கக்கூடியவர். கதயஸ்வ மகாபாக யதாஹம் அகிலாத்மனி கிருஷ்ணே நிவேஷ்ய நிசங்கம் மனஸ்தியக்ஷ்யே கலேவரம். அதாவது இன்னும் ஸ்ரீமத் பாகவதத்தை விவரணமாக எனக்கு சொல்லுங்கோ சுகபிரம மகரிஷியே. அதை சொல்கிறதன் மூலியமாக என்னுடைய மனசு அந்த பிரம்மத்தை தியானிக்க ஆரம்பிக்கட்டும், அந்த பிரம்ம தியானத்திலேயே நிலச்சி நிற்கட்டும், எல்லா விதமான சம்சார பந்தங்களும் நீங்கட்டும். அதனுடைய ஒரு அடையாளமாக இந்த சரீரமும் அப்படியே போயிட்டானா, சம்சார பந்தம் எல்லாம் போயிடுத்துனா இதுக்கு மேலே என்ன இருக்கு இப்போ இல்லையா? அதனால் அதை கேட்குறார். ஸ்ருண்வதः ஸ்ரத்தையா நித்யம் கிருணந்தஸ்ச ஸ்வசேஷ்டிதம் காலேன நீதி தீர்கேன பகவான் விஷதே கிருதி. யாரெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தை நித்தியம் கேட்குறாளோ, அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறாளோ என்ன, அவளுக்கு பகவான் அவளுடைய ஹிருதயத்தில் ஆவிர்பவிப்பார். அப்படி எப்படி நிருசிம்மன் தூணில் ஆவிர்பவிச்சாரோ, தூணில் இறங்கினாரோ, அந்த மாதிரி அவளோட ஹிருதயத்துக்குள்ளே கிருஷ்ண பரமாத்மா வாசம் செய்வார். பிரவிஷ்ட கர்ணரந்திரேண ஸ்வானாம் பாவசரோருஹம் துனோதி சமலம் கிருஷ்ணஹ சலீலஸ்ய யதா சரத். இந்த எம்பெருமானை பற்றி கேட்கறது இருக்கே, அவர் இப்படி அவதரித்தார் அப்படின்னு எல்லாம் பாகவதத்தில் சொல்கிறது, அது கேட்க கேட்க நேர ஹிருதயத்துக்குள்ளே போய் உட்காண்டுரும். யாருடைய ஹிருதயத்துக்குள்ளே டக்குன்னு அது ஈர்க்கும் அப்படின்னாக்க, தான் யார் அப்படின்ற நிலையை அறிந்தவன். தான் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி எனக்கு நான் யாருன்னு தெரியாமல் இருக்குமா, நான் உளறீர் அப்படின்னா அப்படி இல்லை. தான் யாருன்னு சொன்னது தத்து துவம். புரியுறதா? தத்துவம் அப்படின்னாக்க என்ன? தத்துவம், தத்துவம். உங்களை நீங்கள் புரிஞ்சுட்டேன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுன்னா மாதிரி, அதான் பேஸு. இதெல்லாம் தர்க்க சங்கரத்தில் வரும், நாட் டைவிங் டீப். தத்துவத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். உன்னை நீயே புரிஞ்சுட்டியானா எல்லாத்தையும் புரிஞ்சுட்டா மாதிரின்னா, அதாவது ஒரு ஓகே ஒரு பேப்பர் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பேப்பர் எதுலேருந்து வந்தது?
மரத்திலிருந்து. மரம் எங்கேருந்து வந்தது? பூமியிலேருந்து. பூமி எங்கேருந்து வந்தது? கந்தத்துவத்திலேருந்து. கந்தம்னா அதோடைய தன்மாத்திரம். சரியா? அடுத்து கந்தவதி பிருத்திவி, இதெல்லாம் தர்க்கத்தில் வரக்கூடிய வாக்கியங்கள் ஆச்சா. இந்த கந்தத்துவம் அது அங்கேருந்து வந்தது பிரகிருதி. பிரகிருதி எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்கள் கேள்வி எழுப்பிண்டே போனேன்னா நேரம் அது கடைசியில் பிரம்மத்துக்கிட்ட போய் சேரும். என்ன அந்த பிரம்மம் இருக்குல்ல, இப்போ நம்மளோட விஷயத்தையும் இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? உன்னை நீயே புரிந்து கொள்வது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரி இந்த உடம்பு இருக்குது இல்லையா, இத்தனை நாளாக இந்த உடம்பை தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ரைட், ஓகே. அந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? ரத்தம், மாம்சம், சதை, மலமூத்திரம், எலும்பு, இதான் இருக்குது. சரி, அதை தாண்டி அதில் என்ன இருக்குது? ஒரு ஹிருதயம்னு ஒன்று இருக்கா? ஹிருதயத்துக்குள்ளே என்ன இருக்குது? 4 சேம்பர் இருக்குது சுவாமி. அதில் ஆர்ட்ரி ஒன்று, வீண் ஒன்று, எங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும். அதுக்கப்புறம் அது உள்ளே போனால் ஜீவாத்மான்னு ஒன்று இருக்குது, பரமாத்மான்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக? இதெல்லாம் இதில் இருக்குது. 18 உபாசனைகள், 18 வித்யைகளில் சட்டுன்னு பேர் மறந்து போச்சு. அது அக்னி வித்யா, பிரம்ம வித்யா, இதுதான் 18 விதமான வித்தியைகள் இருக்குது. அதில் சொல்கிறச்சே தஹர வித்யா, அந்த தஹர வித்யைன்னு சொல்லும்போது ஹிருதயம் அப்படின்னு சொல்கிறச்சே அந்த ஹிருதயத்துக்குள்ளே கும் இருட்டு, அந்த இருட்டுக்கு நடுவில் உள்ள வந்து அந்த சர்வேஸ்வரனும் ஜீவாத்மாவும் உட்காண்டிருக்கா. அந்த சர்வேஸ்வரன் வந்து நேரம் நிமிர்த்தி வச்ச தாமரையில் உட்காண்டிருக்கார். ஜீவாத்மாவானது கவிழ்த்து வச்ச தாமரையில் உட்காண்டிருக்கு. ஜீவாத்மாவும் சர்வேஸ்வரனும் ஒரு அனுக்ஷணம் விடாத பேசிகிட்டே இருக்கா, உரையாடிண்டே இருக்கா. எந்த மொழியிலடா உரையாடுறா அப்படின்னு கேட்டால் சில்லர் ரகசியத்தில் சுவாமி வேதாந்தேசிகன் எடுக்கிறார். தமிழில் தான் பேசுகிறானா. பெருமாளுக்கு வந்து தமிழ்னா அவ்வளோ பிரிக்குமா, அவ்வளோ பிரீத்தி பெருமாளுக்கு. அதனால தான் பாருங்க, பெருமாள் எங்கே புறப்பாடாச்சுனாலும் வீதி புறப்பாடார்த்தே, வீதி உலா வரத்தே, பெருமாளுக்கு முன்னாடி பிரபந்தம். பெருமாள் பிரபந்தத்தை பின்தொடர்ந்துட்டு போவார். பெருமாளை பின்தொடர்ந்துட்டு வேதம் வரும். என்ன? ரைட், ஓகே. இப்போ அந்த ஜீவாத்மான என்னன்னு உணரணும். முதல்ல உடம்புனா என்ன, அதை பார்க்குறச்சே தான் உள்ளே போகிறச்சே ஓகே சுவாமி, உள்ளே எலும்பு இருக்குது, மலமூத்திரம், மாம்சம், சதை, ரத்தம், எலும்பு, இதுதான் இருக்குது சுவாமி. ரைட்டு, ஓகே. அதை தாண்டி இந்த உடம்புல ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. பிரயோஜனம் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்கா? கிடையாது. இதான் உடம்பு. இந்த உடம்பு வந்து அப்புறம் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த உடம்பு வந்து எதால் பண்ணப்பட்டிருக்கு, எதோட சம்பந்தம் இது? பூமியோட சம்மந்தப்பட்டிருக்கு. பூமி எத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு? கந்தவதி. கந்தவதியோட சம்மந்தப்பட்டிருக்கு. நேராக பிரகிருத்தியில் போய் முடியும் அது இல்லையா? பிரகிருதி இங்கேருந்து வருது, தமஸ்லேருந்து வருது சுவாமி. பிரகிருத்தியோட சூக்ஷ்ம நிலை தமஸ், அது தமஸ்லேருந்து வருது. தமஸ் எங்கே போய் முடியும்? நேராக சர்வேஸ்வரன்ட்ட போய் முடியும். ஆச்சா, இது உடம்புக்கு மட்டுமே. புரியுறதா? இப்போ இந்த உடம்புக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. அது பயாலஜி படிச்சிருக்கோமோ இல்லையோ, உடம்புக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குதுன்னு தெரியுமோ இல்லையா? அப்போ இந்த உடம்புக்குள்ளே இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லும்போது உயிரியல் சாஸ்திரத்தை படித்தாலும் படிக்கலனாலும் உடம்புக்குள்ளே எவ்வளோ தான் இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்போ மேற்பாடு சுவாமி எனக்கு உடம்புனா என்னன்னு தெரியும், அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஆத்மா தான். அப்போ அந்த ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சுனதுக்கப்புறம் பரமாத்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 2 பேருக்கும் உண்டான சம்பந்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பரமாத்மா எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும். பரமாத்மாவை ஏன் அடையணும்னு தெரிஞ்சுக்கணும். அடைஞ்ச பின்னாடி என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு இதெல்லாம் தெரியும் சுவாமி, ஏதோ ஒன்று என்னை வந்து அடைய விடாமல் தடுத்துட்டுருக்கு, தெரிஞ்சுக்க விடாமல் தடுத்துட்டுருக்குன்னா வாஸ்தவம் அதுதான் விரோதி கர்மம். விரோதி அதுதான். என்னது? நம்ம கர்மங்கள், புண்ணியம், பாவம் ரெண்டுமே. ஆச்சா, இதுதான் எங்கே சொன்னார்? மிக்க இரணலியும் மெய்யாம் உயிர்ந்தலையும் தக்கனரியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்க்கோன் யாழ் இசை வேதத்தியல்னு அர்த்த பஞ்சகம். நான் யார்? என்னது? அதுதான் ஆத்மஸ்வரூபம். ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. அடுத்து அவன் யார்? சர்வேஸ்வரன் யார்? பரமாத்மா யார்? அதுதான் பரமாத்மா சாட்சாத்காரம். நான் யார் அப்படின்றது, நான் இந்த உடம்பல்ல ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற முதல் நிலை. ரைட்டா? இது உணர்ந்துட்டாலே
கால் கடலை தாண்டியாச்சு. அப்புறம் ஆத்மானா எப்படிப்பட்டது, அதோடைய சுபாவம் என்ன, அத்தோடைய சுரூபம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. லக்ஷணங்கள் என்ன ஆத்மாக்கு, அதை எப்படி உணர்றது, இதெல்லாம் ஆத்ம சாட்சா்காரத்தில் ஏற்படும். அதன் பின்னாடி ரெண்டாவது கேள்வி என்ன, பரமாத்மானா யாரு? முதல்ல சரீரம்னா இந்த உடம்புனா என்னன்னு தெரிஞ்சுட்டாதான் அடுத்தது ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்போக முடியும். போட்டோமா? அடுத்தது பரமாத்மானா என்ன, பரமாத்ம சாட்சா்காரம். முதல்ல ஆத்ம சாட்சா்காரம், பரமாத்ம சாட்சா்காரம், அதுக்கப்புறம் பரமாத்மாவை எப்படி அடையிறது, உபாய ஸ்வரூபம் என்ன, எப்படி அடையிறது, எந்த மார்க்கத்தை கொண்டு அடையிறது, அது சரணாகதின்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை பக்தி யோகம்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் அனுஷ்டிக்க முடியும். ஆனால் கலியுகத்தில் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறது துர்லபம், நடவாத ஒன்று, ரொம்ப கஷ்டம். என்ன, பக்தி யோகம்ன்றது ரொம்ப கஷ்டமானது. முதல்ல கர்மயோகத்தை கடைப்பிடிக்கணும், அப்புறம் ஞான யோகத்தை கடைப்பிடிக்கணும். அதுக்கே எத்தனை ஜென்மக்கள் ஆகும் தெரியாது, அந்த கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் பூர்த்தியாக பண்ணி முடிக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் பக்தி யோகத்தில் வரணும், அது எத்தனாவது ஜென்மத்தில் வரும்னு தெரியாது. அந்த பக்தி யோகத்தை ஆரம்பித்து அந்த ஜென்மத்தில் நான் முடிக்க முடியலையா, விட்ட இடத்துலேருந்து அடுத்த ஜென்மத்தில் தொடர்ந்து அதை முடிக்கணும். அது எத்தனை ஜென்மங்களில் முடிப்போன்றதும் தெரியாது. என்ன, அதுதான் கீதையினுடைய சாராம்சம். கீதையினுடைய சாரம் என்ன, எல்லாரும் கீதை வாசிக்கிறோம். கீதையினுடைய சாரம் என்ன, கர்மமும் ஞானமும் கொண்டு எழும் காதலுக்கு ஒரு இலக்கு என்று அருமறை உச்சியுள் ஆதரித்து ஓதும் அரும்பிரமம் திருமகளோடு வரும் திருமால் என்று தான் உரைத்தான் தர்ம முகந்த தனஞ்சயனுக்கு அவன் சாரதி. ஏன்னா கீதாத சங்கரத்தில் சுவாமி வேதாந்தேஷ். அப்போ ஒருத்தன் கர்மத்தை நன்னா தெரிஞ்சுண்டு, கர்மத்துக்குள்ளே வருதே கர்மத்தில் அக்கர்மம் அகர்மத்தில் கர்மம், என்ன இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த அகர்மத்தில் கர்மம் கர்மத்தில் அகர்மமே நம்ம பாதி பேர் இன்னும் கன்ஃபியூஷன் இருக்கும். விகர்மம்னு ஒன்று இருக்குது, விகர்மத்தில் அகர்மம் விகர்மத்தில் கர்மம், இதெல்லாம் இருக்கு. இப்போ என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஞானம், அதுக்கப்புறம் பக்தி யோகம் ஆச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சுவாமி. இப்படி ஒருத்தன் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னா அப்பா அவனுக்கு யாரு தத்துவம் இப்போ புரியுறதா? தத்துவம் அதுதான். இப்போ ஜீவாத்மா நீங்கள் தான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் உண்டான சம்பந்தம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணோம், தெரிஞ்சுட்டாச்சு போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த சர்வேஸ்வரனுக்கு எப்படி தொண்டு புரியறதுன்றதுல ஆர்வம் வரணும். ஏன்னா அதுதான் ஆத்ம சுபாவம். அதுதான் ஆத்ம சுபாவம். என்ன, இயற்கை என்ன, பெருமாளிடத்துல தாசத்துவத்தை வெளிப்படுத்துறது, அவ்வளோதான். இதை உணரணும். வெறுமை தெரிஞ்சுட்டா மாத்திரம் போராது. என்ன, ஆக இப்படி தான் ஆத்மா, இந்த ஆத்மாக்கும் பரமாத்மாக்கும் இதான் தொடர்பு, நான் அவனுக்கு கைங்கரியம் செய்வது தான் என்னுடைய சுபாவம் அப்படின்றதான் ஜீவாத்மா நன்னா உணர்ந்து விட்டு தார வித்யான்னு சொன்னோம் இல்லையா. ஹிருதயத்துக்குள்ள கும்மிருட்டு, அந்த கும்மிருட்டுக்கு நடுவில் தான் சர்வேஸ்வரன் வந்து நிமிர்த்தி வச்சு தாமரையில் உட்காண்டிருக்கார், ஜீவாத்மா கவிழ்த்து வச்சு தாமரையில் உட்காண்டிருக்குன்னா தான் தஹர வித்யா. இந்த இடத்துல இதை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிறவா யாரு, அந்த தஹர புண்டரீகத்தை உபாசனம் பண்ணுறவா ஞானிகள். அவளுக்கு சர்வேஸ்வரனை பற்றி பேசின உடனேவே அவள் ஹிருதயத்துக்குள்ள பளிச்சுன்னு போய் அது இறங்கிறது. இறங்கின உடனே என்ன ஆகுது, அவளுக்கு ஏற்கனவே அவள் தபஸ்கள் தியானங்கள்லாம் பண்ணுறதுனால இந்த சம்சார பந்தம் அவளை விட்டு விலகி நிற்கும். அப்படி இருக்கிறச்சு, இப்படி விலகி நிற்கிற பீரியடில் பெருமாளை பற்றி சர்வேஸ்வரனை பற்றி நன்னா இவ கேட்டுட்டே இருந்தா அப்படின்னா என்ன ஆகும், மனசு இன்னும் சுத்தமாயிடும். சுத்தமான என்ன ஆகும், ஹிருதயத்துக்குள்ள பெருமாள் வீச்சிருக்கிறது அவளால் உணர முடியும். புரியுறதா? இந்த ஸ்லோகத்தோடு நம்ம நிறுத்திக்கலாம். நாளைய தினம் 6வது ஸ்லோகத்திலேருந்து நாம் அர்த்தத்தை அனுபவிப்போம். சரம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரியவா க்ஷமிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன்.